இன்றைக்கி நம்ம சூப்பரான டக்குன்னு ஒரு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளிலாம் எடுத்துக்கோங்க. சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு குக்கரில் இஞ்சி பூண்டு மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ரீசெண்டாக டக்குன்னு செய்கிறதுக்கான ஒரு வேலை தான் இது. அதுக்கப்புறம் ஒரு 3 விசிலுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பட்டை முந்திரி எல்லாத்தையும் போட்டு மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு நல்லா மகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வானல் வச்சு வெறும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் அரைச்சதை எடுத்து டக்குன்னு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டினா கொஞ்சம் நேரத்துலேயே பச்சை வாசனைலாம் போய்டும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 2 விசில்லேயே செம்ம சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரே ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றினா சூப்பரான டக்குன்னு ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் டக்குன்னு என் பையன் கேட்டான்னு சொல்லிவிட்டு அதான் செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இதுக்காக நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை மாவு இல்லை, அதனால் அடைக்கி ஊற வச்சு அடை மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். சூப்பரான டேஸ்டான சாப்பாடு ரெடி.